ரசிகனை ரசிக்கும் தலைவா கொஞ்ச நாள் கூட ஆகலையே உங்களை வேற சொன்னா நாங்க எப்படி என்ன போவோம் அம்மா மதுரம்மா நீ ஏன் கவலைப்படுற எல்லாரும் வீட்டு தெருவெல்லாம் நம்ம வீடு தானே நம்ம தான் குடிவாக்கம் அதனால நீ வெள்ளாளர் வீடு தெருவில் 1000 வீடு இருக்கு இந்த 1000 வீடு நான் உனக்கு உதவித்தாரே நீ செலவு செஞ்சு பிழைச்சுக்கிடலாம்டா மாநில ஏகபோகமான வசதிகள் இருந்தாலும் செய்யும் தொழிலை விடக்கூடாதுன்னு குலத்தொழிலை பார்த்து வருகின்றார்கள் உடனே மதுரம்புவாலும் விஜயம் மற்றும் செலவு செய்வதற்காக தனி கொடுக்கணும் வருகின்றார்கள் விஜயம்பத்துக்கும் மகளம்புவுக்கும் தனி கொடுக்கணும் வர மனசே கிடையாது இப்ப தானா உலக கையில 10 ரூபாய் வருமானம் வர ஆரம்பிச்சதுன்னா பெற்றவங்க வேண்டாம் மாமே மாமியார் வேண்டாம் நம்ம வச்சது வருஷம் நம்ம எடுத்தது சட்டம் இப்ப உள்ள காலத்திலே ஆனா மகளம்புவா தனி கொடுக்கணும் போக மாட்டேன்னு அழுது புலம்பினா அவளை ஆத்தினார் தேத்தினார் ஆறுதலை சொல்லி மகனையும் மருமகளையும் தனி கொடுக்கணும் வைத்தார்கள் அப்படி தனி கொடுக்கணும் வைக்கும் போது விஜயம்பத்து ஒரு நாளை பார்க்க தன்னுடைய சொந்த
போறோம்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கை ஓட மாட்டேங்குது. முத நீங்க போறிய செலவு செய்ய ஆத்துக்கு வெளுக்க வரியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவார விரதம். இன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு இங்க முத வெள்ளி அங்க அன்னைக்கு கடைசி வெள்ளி. அதனால இந்த சுக்கிரவார வெள்ளிக்கிழமையிலே வெள்ளாளர் விட்டு வெள்ளையெல்லாம் வெளுத்து தேய்ச்சி வச்சிருக்கேன். மகிழம்பூவா பெண்ண வேணும் மணவாள இடம் மதியிலே எங்க நாவா ராஜமண்ணா இங்க அங்கே வேண்டாம் மலைய வேண்டாம். வெள்ளாளர் வீட்டு திருவெல்லாம் நம்ம தான் குடி பார்க்கணும்னு அத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. நான் செலவு செய்து தேய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா? வெள்ளைய கொடுத்துட்டு கரெக்டா 12 மணிக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்துருவேன். கல்யாணமான புது மாப்பிள்ளை பகல் 30 நாளிகையும் பச்சை தண்ணிக்குள்ளேயே நிக்கணும் பாத்துக்கோங்க. அதனால நம்ம வீட்டுல நேத்து போங்கன்னா பழைய சோறு தான் இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் கண்டிப்பா 12 மணிக்கு சோறு கொண்டு வருவேன். அப்ப ரஜகமுத்து மனைவி சொல்ல கேட்டு செலவு செய்ய புறப்பட்டார். ஆத்துக்கு துறைக்கு வெளுக்க வாரான். அவன் பார்த்தா மகிழம்பூவா வெள்ளாளர் தெருவுக்கு போறோம். நம்ம அப்பா வீட்டு தெருவு பக்கத்துல நம்ம கல்யாணமான புது பொண்ணு பாலும் பரட்டையுமா அழுக்கு கோலமா போனா 4 பேரு நம்ம மாமியால குறை சொல்லிடக்கூடாத. குறையா பேசுவாங்களா? பிறந்த வீட்லயும் வசதி, புகுந்த வீட்லயும் வசதி. அதனாலே கொஞ்சம் அலங்காரமா நம்ம போக வேண்டும் என்று மகிழம்பூவா பெண்ண வேணும் மகிழம்பூ பெண்ண வேணும் அலங்காரம் செய்து கொண்டு தொட்டுட்டு மையெழுது உருவங்களும் மைத்தீடு சம்மங்கிரி எண்ணெய் தலைவாரி பூச்சூடு பாரிஜாத மலர் அணிந்து சொப்புக்குள்ளடைத்து வைத்த சேலவர்ண குழலுக்குள்ளடைத்து வைத்த கோலவர்ண பட்டு. அந்த காலம் பீரோ எல்லாம் கிடையாது, ட்ரெங்கு பெட்டியும் கிடையாது. ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கால் பெட்டி, கால் பெட்டி செஞ்சிருப்பாங்க. ஒரு மரப்பெட்டி கொடுப்பாங்க. அந்த மரப்பெட்டிக்குள்ளதான் நம்ம உடுத்தக்கூடிய உடையெல்லாம் நகை நட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த சேலை துணிமணி எல்லாம் மடிச்சு வச்சிருப்பாங்க. முச்சமும் ஜவுளி இருந்ததுன்னா அது ஒரு பொட்டணமா கட்டி ஆலங்க பலகையில அடுக்கி வைப்பாங்க. அந்த பொட்டணத்திலே அம்மா நிறத்துக்கு மேட்சா உள்ள செலவு செய்து வைத்திருந்த ஆடை ஆபரணத்தை போட்டினான். எடுத்து பார்த்து கொடுத்துதான் அவன் நிறத்துக்கு தகுந்தவாறு ஆடை அலங்காரங்களை செய்து அவ தன்னழகு காணாதென்று தங்க நகை பூட்டி கொண்டு வெளுத்த வெள்ள தோளில் போட்டு அன்னப்பெட்டி கையில் எடுத்து சட்டி மேல சட்டி வைத்து சருகை சட்டி மேல வைத்து வெள்ளாளர் வீதிக்குத்தான் வெளுத்த வெள்ள கொடுத்தவாரா வெளுத்த வெள்ள விரதம் வாங்கவா. அவளோ வெள்ளாளர் வீதியில வெள்ளாளர் பெண்களைத்தான் மகிழம்பு அழைக்கால. அம்மா நாச்சியார உங்க பிள்ளை வந்திருக்கேன், வெளுத்த வெள்ளைய வாங்கிட்டு எனக்கு சாதம் போடுங்க அம்மான்னா. சத்தம் வேற மாதிரி கேட்கணும். வெள்ளாள பெண்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தார்கள். ஏ மகிழம்பூ, என்ன இன்னைக்கு நீ வந்திருக்க? உங்க அத்தை எங்க போனா? எங்க அத்தைங்களை வேற வச்சா அம்மா. இனிமே இந்த வெள்ளாளர் வீட்டு தெருவெல்லாம் நான் தான் அம்மா செலவு செய்ய போறேன். செலவு செய்ய போறேன். எங்க அத்தை எனக்கு இந்த வெள்ளாளர் வீதி தெருவெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதனால என் வீட்டுக்காரு செலவு செய்ய போயிருக்காரு. 12 மணிக்கு நான் சோறு கொண்டு போனோம். பசி பொறுக்க மாட்டான். வெள்ளைய கணக்கு பார்த்து வாங்கிட்டு எனக்கு சாதம் போடுங்க. எனக்கு சட்டிலையும் பட்டிலையும் சோறு போடுங்க. மகிழம்பூ உன்னை கல்யாணத்து அன்னைக்கு பார்த்ததம்மா. இரு கால்ல என்ன வெண்ணிய ஊத்திக்கு நிக்க பையனை எல்லாரும் குளிக்க போயிருக்காங்க. குளிச்சுட்டு வந்த உடனே பிள்ளையோட பிள்ளையா இருந்து நீயும் சாப்பிட்டுட்டு சோறு வாங்கி சாப்பிட்டு உன் வீட்டுக்காரனுக்கும் வாங்கிட்டு போ. நீ 12 மணி சோறு வாங்கிட்டு
கொடுப்போம். அது வரைக்கும் நீ பசியோட இருக்க வேண்டாம்னு சோள தோசையும் எள்ளு பொடியும் கொடுத்தார்கள். சோள தோசை எள்ளு பொடியை சாப்பிட்டா இன்னைக்கு நம்ம அத்தானுக்கு சாப்பாடு வேங்காம போக கூடாது. நம்ம கணவனுக்கு சோறு வேண்டிதான் போகணும். வெள்ளாளர் வீதியிலே அமர்ந்திருக்கும் போது பெண்கள் எல்லாம் கூடினார்கள். எல்லாரும் கூடி பேசுதா மகிழம்பூ குடும்ப நிலவரத்தை விசாரித்தார்கள். ஆமா, விசாரிக்க நேரம் போனதே தெரியல. பொழுதே போச்சா. 2-3 வீட்டுல சாப்பாடு வாங்கினா பறந்து வந்து வாங்கலாம். மணியை பார்த்தா மணி 4-5 மணி ஆச்சு. ஆமா, ஐயோ ஐயோ, மணி நேரம் போனதே தெரியல. அதோட வெள்ளாளர் வீதி தெருவில் மழைனா மழை, கோடை மழை கொடுமையில வச்சு அறையுது. அது என்ன கோடை மழை கொடுமையில வச்சு அறையுது? பட்டம் தவறி மழை பெஞ்சா அது கொடுமையில தான் பெய்யுதுன்னு சொல்லணும். ஓ அப்படியா? கொடுமையில பயம்னு சொல்லுவாங்க. அயோத்தியில மழை இல்லை, ரோமாபுரியில மழை இல்லை, வெள்ளாளர் வீதியில மட்டும் மழை பெய்யுது. ஏன் மழை பெய்யுது? எல்லோருக்கும் பொழியும் மழை, நல்லோருக்கும் பொழியும் மழை, எல்லோருக்கும் பொழியும் என்பார்கள். நல்லோருக்கும் பெய்யும் மழை, எல்லோருக்கும் மழை விட்டா பேச்சு விட மாட்டுக்கு, பேச்சு விட்டா மழை விட மாட்டுக்கு. ஆமா, அவன் பார்த்தா மகிழம்பூவா. ஆமையா, மணி 4-5 மணி ஆச்சு. 12 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவோம்னு சொன்னமே. சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, ஆளர் நம்மளை ஏசுவாரோ பேசுவாரோ, அடிப்பாரோ பிடிப்பாரோ என்ற மகிழம்பு பெண்ணானவா. அம்மா இன்னைக்கு 2 வீட்டுல போட்ட சாப்பாடு எனக்கு போதும். இன்னைக்கு எனக்கு போதும், சோறு போதும். நாளைக்கு வாரேன். பழைய கறியெல்லாம் நீங்க சுண்ட வச்சு, கருவை சுட வச்சு எனக்கு சுண்டக்கறி போடுங்க, நாளைக்கு வாரேன். ஆமா, அந்த மகிழம்புவா அன்னத்தை வாங்கி கொண்டு அவள் அவசரமா புறப்பட்டா. வீட்டுக்கு வாரா. ஆத்து துறையில தான் நிப்பாரா, வீட்டுக்கு தான் வந்திருப்பாரா? வீட்டுக்கு தான் வந்திருப்பாரோ. மகிழம்பூவா பெண்ண வேணும், மகிழம்பூ பெண்ண வேணும், அண்ணாமதை வாங்கி கொண்டு அரண்மனைக்கு வாராளே. அவ ஓட்டமும் பெருநடையும் ஆடு கண்டா விலகிடுவா, அடுத்தாரோடு பேச மாட்டா, ஆடு கண்டா விலகிடுவா, அவ விலகிடுவா, மச்சாரோடு பேச மாட்டா. நடையும் ஓடி வாரா மகிழம்பூவா, அரண்மனைக்கு வார போது ஆளனையும் காணாமல். மனுஷன் இன்னும் வரலையா? ஆத்துலதான் இன்னும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரா? இப்ப காலையில போன ஒரு 5 மணிக்கு அவ அண்ணாமதை எடுத்துக்கொண்டு ஆத்தங்கரை வாராள். ஆத்தங்கரை வந்தல்லோ, அவளோ ஆளனைய அழைப்பாளா. இந்த நவராஜ மன்னா அத்தானோ அத்தான் என்று, அத்தானோ அத்தான் என்று 5-6 சத்தம் போட்டா. சத்தம் போடுவாரா? அவைய சத்தம் போடும் போது ஆத்துக்குள் நின்று கொண்டு முத்து கோபம் கொண்டான். அடியே சண்டாளி, ஏ மகிழம்பூவே, 12 மணிக்கு எனக்கு சாதம் வாங்கிட்டு வாரமுன்னு போனவா, உனக்கு இதுவரைக்கும் என்ன வேலை? காலையில போனவா, சோறு வாங்க போனவா, அங்கே நில்லு, ஒரு அடி கிட்ட வந்து நெருங்கிறாதேனா. ஆமா ஆமா, ஏடி அம்மா மகிழம்பூவே, இதுவரைக்கும் எங்க போன? காலம் போனவளே, உனக்கு வேலை என இதுவரைக்கும்? காலையில போனவளே, காலை நேரம் ஆனதன்னு, அதிகாலையில் போனவளே, உனக்கு அந்தி நேரம் ஆனதன்னு
சோறு வாங்க போகலடி சொந்தக்காரனை பார்த்திருக்க அண்ணா வாங்க போகலடி அடுத்தவனை பார்த்திருக்க விரதம் வாங்க போகலடி அடி போகலடி வேற ஒருவன் மகளம்பூவா 12 மணிக்கு எனக்கு சாதம் கொண்டு வரமுன்னு போனியே சண்டாளி. காலையில போனவா சோறுவாங்க. விடியா காலம் போனவளே உனக்கு வேலை என்ன இது வரைக்கும்? ஆமா. காலையில போனவளே உனக்கு கால நேரமானது என்ன? உனக்கு கால நேரம் ஆனது என்ன? அதிகாலையில போனவளே உனக்கு அந்தி நேரம் ஆனது என்ன? ஏ பாதவத்தி, ஏ மகளம்பூவே, நீ எப்ப வரமுட்டு போன, எப்ப வந்து நிக்க சண்டாளி? வில்லு பாட்டுக்கு அடியே இது வரைக்கும் எங்க போன? ஏடி ஏடி மகளம்பூவ சந்தேகம் கொண்டல்லவோ முத்து பேசும்போது பார்த்துட்டால மகளம்பூவா அத்தானே மச்சானே அத்தானே மச்சானே அடியாளுட வார்த்தை சண்டாளே. ஏ மகளம்பூவா, ஏ மகளம்பூவா, எங்க போன சொல்லுனா? ஆமா பாருங்க, பிடித்த வெள்ளையெல்லாம் கொடுத்துட்டு விரத சாதம் வாங்க போனோம்னு போனேன். போன இடத்துல முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கலாம். ஏ மகளம்பூ, வெள்ளாளர் வீதிக்கு போயிட்டு வரவா இப்படி நேரம்? வீடு பிந்திட்டாலும் பரவாயில்ல, பட்டினியாவது இருந்துக்கலாம் ஐயா. மழை பிடிச்சு அரைஞ்சிடுது, நான் என்ன செய்ய முடியும்? கோடை மழை கொடுமையில பிடிச்சு அரையுது. அடியே மகிழம்போ, ஆத்துல மழை இல்ல, ரோமாபுரியில மழை இல்ல, அயோத்தியில மழை இல்ல, அது என்ன நீ போன இடத்துக்கு மட்டும் மழை பெஞ்சது? ஓஹோ, எங்க ஐயா அந்த மழை பெய்ய போயுதுன்னா உங்ககிட்ட இந்த குறைவு அடைய வேண்டியது இருக்கு. மழை பெய்யாம இருந்தா இப்படி நான் பேச்சு வாங்க முடியுமா? எந்த மராசியோ ஒரு நல்ல மராசி இருக்கா, அவளுக்கு பேஞ்ச மழை எனக்கும் சேர்ந்து பேசிருக்கு. நல்லோருக்கும் பொழியும் மழை எல்லோருக்கும் பொழியும் என்பார்கள். இது உங்களுக்கு தெரியாதா? அத்தா மச்சான நானும் உங்க மேல சத்தியமா அண்ணா வாங்க போனேன் ஐயா, அடுத்த வர பார்க்கலைய விரதம் வாங்க போனேன் ஐயா, வேற ஒருவரை பார்க்கலைய சுவாமி கஞ்சி வாங்க போனேன் ஐயா, கள்ள கணவனையும் பார்க்கலைய. உங்க வாயம் முத கூப்பிடுங்க. நம்ம சொக்காரம் சிவக்காரங்கெல்லாம் நம்மளையே பார்த்தாங்க பாருங்க. கொண்டவேன் தூத்துனா கோடி சனமும் தூத்து என்பார்கள் என்று சொல்வார்கள் ஐயா. என்னை அடித்தாலும் அடித்திடுங்கோ, அகுமானமா பேசாதீங்கோ, கொன்றாலும் கொன்றிடுங்கோ, குளங்குத்தி பேசாதீங்கோ. எங்க நவராஜ மன்னா இந்த வார்த்தை காது கேட்டு, இந்த வார்த்தை காது கேட்டு ஐயா நான் இருக்கணுமா பூமியில? எனக்கு யாருடைய சோதனையோ யமனுடைய தீபினையோ காலத்தோடு விதிப்பயனா கடவுளுடைய சோதனையா ஐயா ஊழிய விதிப்பயனா
உடையவன் சோதனையா தாம் முன் செய்த பாவந்தானா முடிந்ததோ பிறகு நான் இந்த வார்த்தை காலில் கேட்டு இருந்தா இழப்பமையா நான் இறந்தாலும் குற்றமில்லை வாழ்ந்தா இழப்பமையா மாண்டாலும் குற்றமில்லை மாண்டிடணும் அடைந்திடணும் மரணமாகி போயிடணும் நான் செத்திடணும் அடைந்திடணும் செத்திடணும் அடைந்திடணும் மன்னா சிவலோகம் சேர்ந்திடணும் அடே மகிழம்போ பேசிட்டோம்னு உனக்கு நொல்லாப்பு வருத நாமல் குலமோ செலவு செய்யக்கூடிய இடம் எடுப்பது அழுக்கு கொடுப்பது வெள்ளை அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் இன்னைக்கு இந்த அலங்காரம் டிப்டாப்பா மேக்கப்போடு வந்திருக்க பெருமைதான் கணவனுக்கு மட்டும்தான் அலங்காரமா இருக்கணும் நீ என்ன வெள்ளாளர் வீதியில போய் இவ்வளவு அலங்காரத்தோட வந்திருக்க என்ன காரணம் எங்க கௌரவத்தை காப்பாத்த நீங்க அலங்கரிக்கீங்க அப்படியா கல்யாண பொண்ணா இருக்க இல்லையா கல்யாணம் முடிஞ்சு நல்ல 4-5 மாசம் கூட ஆகல ஒரு மாதிரி இருந்தா உங்க அம்மாளுக்கு தான் 4 பேரு மாமியா என்ன மருமகளை எப்படி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க அதோட உங்களை என்ன கேட்பாங்க போட்ட நகையெல்லாம் வித்து தின்னுட்டான் போலுக்குன்னு கேட்பாங்க இல்லையா அதனாலதான் கொஞ்சம் அலங்காரமா வந்தேன் ஐயா இது தப்பா என்னை நம்புங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க போட்ட தாலி மேல சத்தியமா அதுவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இந்த அக்கினிய வழங்க அந்த தீயில கூட நான் இறங்குவேன் ஏ மகிழம்போ தாலி மேலையும் தீ மேலையும் சத்தியம் பண்றது யாருக்கடி வழக்கம் அடி தாலியில சத்தியம் பண்ணுறவா பண்ணுறவா அது தாசைக்கு வழக்கமடி வழக்கமடி அடி தீயில சத்தியம் பண்ணுறவா பண்ணுறவா தேச பெண்களுக்கு வழக்கமடி வழக்கமடி பண்ணிரவா உனக்கு கண்கள் ரெண்டும் பிரிவரக்க கடுங்கோவம் அதிகமாக ரெண்டும் துடி துடிக்க ரிஜகமுத்து ஆனவர்க்கு நெல் போல கோபம் வர கோபம் கொண்ட ரிஜகமுத்து கோபம் கொண்ட ரிஜகமுத்து ரிஜகமுத்து காராங்கம் வகையில் எடுத்தான் காராங்கம்பு நல்ல கணுக்கணுவா இருக்கு பாத்துக்கோங்க
நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ சமாளிச்சுக்கிட்டே இருக்க. ஆமா அப்படின்னு முட்டுக்கு கீழே வளைய 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 வாங்கிட்டான் பாவி. ஏமனா காராம வந்து கணுக்கணுமா இருக்குங்களா? என்ன பொண்டாட்டி அடிச்சாலும் பேணி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படியா ஆடு மாடு அடிச்சு சொல்லுவாரு. பொண்டாட்டி அடிக்கும் போது மாப்பிள்ளை பெத்த அம்மா பக்கத்துல நின்னானா வீட்டுக்காரிட்ட லேசா கண்ணை காட்டிக்கிடணும். உனக்கு ஏண்டு பேசுனா எங்க அம்மா பொண்டாட்டிக்கு ஏண்டு பேசுனான்னு சொல்லுவா. அவளுக்கு ஏண்டு பேசுனா நீ அம்மாளுக்கு ஏண்டு பேசணும்னு சொல்லுவேன். வாழ தெரிஞ்சவங்க வாயினால சமாளிக்கணும். நான் விடாம நோவாம அடிப்பேன், நீ விடாம அழுவுற மாதிரி அழுவணும். நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன். அதாவது பாம்பும் சாவப்படாது, பாம்படிச்ச கம்பும் நோவப்படாது. அப்பந்தான் குடும்பத்தை கொண்டு போகலாம். அம்மாட்ட முனைச்சுக்கிட்டு அம்மாட்ட சாப்பிடாம இருந்தா அவர் கொலைதான் பட்டினி அடக்கும். வீட்டுக்காரிட்ட முனைச்சுக்கிட்டு அங்க சாப்பிடாம இருந்தா அந்த கொலைதான் பட்டினி அடக்கும். ஆக மொத்தம் ரெண்டு பக்கமும் முனைப்பு வந்தா ரெண்டு வீட்லயும் சாப்பாடு இருக்காது, கொலை பட்டினியா இருக்கணும். மதுரைக்கு வழி வாயில தானே இருக்கு. குடும்ப காரியத்தை கொண்டு போனோம்னா முதல் சமாளிக்க தெரியணும். அம்மா பேசினதை வீட்டுக்காரிட்ட சொல்லக்கூடாது, வீட்டுக்காரி பேசினதை அம்மாட்ட சொல்லக்கூடாது, வீட்டுக்காரிட்ட அம்மால விட்டு கொடுக்க கூடாது, அம்மால வீட்டுக்காரிட்ட விட்டு கொடுக்க கூடாது. இல்லைன்னா இருதலை மணி கதி ஆயிரும் பார்த்துக்கோங்க. அதனால ரஜகமுத்து கட்டக்கம்பு எடுத்தாரு, வளைய 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 வாங்கினாரு. பார்த்தாலும் மகிழம்புவா, சொன்னாலும் தெரிய மாட்டேக்கு, இவனுக்கு தன்னாக்களையும் தெரிய மாட்டேக்கு. அப்ப என்ன செய்ய? ஒண்ணு சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும். ரெண்டு இல்லைன்னு சொன்னா தெருவுல தான் நிக்கணும். இனி நம்ம அடிபட்டு நம்ம இருக்கணுமா? இவருக்கு இருக்க ரோசம் நம்மளுக்கு இருக்கும்லா. அதனால நம்ம சொக்காரன் வீட்டுக்கு போனோம்னு வைங்க, அப்பா வீட்டுக்கு போனா வாழாவட்டிங்கிற பட்டத்தை கொடுத்துருவாங்க. அக்கம் பக்கம் போனா பக்கத்து வீட்டுக்காரி ஒரு நாள் வரமாட்டா, இன்னைக்கு என்ன வந்திருக்கான்னு தொண்டு தொலைச்சு கேட்டுக்கிட்டே இருப்பா. ஏன் கொடுத்துக்காருன்னு சடைச்சு ஒரு வீட்டுக்கு போயிடக்கூடாது. என்ன ஒரு நாள் வரமாட்டேன், இன்னைக்கு என்ன சமாச்சாரம்? வீட்டுக்காரர் என்னமே ஏசினாரா, மாமியா என்னமே ஏசினாளா? திரும்பி 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 கேப்பா பார்த்துக்கோங்க. அதனால நம்ம அக்கம் பக்கம் இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாவலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த இந்த குற்றாலம் நகரத்தினிலே குற்றாலநாதர் ஆலயத்திற்கு வடக்கு வாசல் காவலாக இருந்து வரக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி ஐயா 18 மாந்திர சித்தர்களை 18 படி ஆக்கினார். அவரை தான் படியாக்கி ஐயா அமைத்து இருந்ததுனால அவருக்கு 18ஆம் படி கருப்பசாமின்னு பேர். அவர் முதலாக அமர்ந்த இடமே மதுரை மாநகரத்திலே தான். மதுரையில 18ஆம் படி கருப்பு அங்கதானே இருக்காரு. அது மாதிரி குற்றாலநாதர் வாசல்ல வடக்கு வாசல் கோட்டையில 18ஆம் படி கருப்பு இருக்காரு. இந்த ஆலயத்திற்கு காவலாகவே அருள் பாலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். வாக்கு சொன்னா தப்பாது, வரம் கொடுத்தா பொய்யாது. 1008 தேவாதைக்கு அதிகாரி காவல் ஐயா. அதிகாரி அண்ணாவி கருப்பசாமி. 21 கூட்டுறவு 61 பந்திக்கு அவர் அண்ணாவி. 18ஆம் படி கருப்பசாமி. எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் காவல் தெய்வம் அப்படின்னா அது கருப்பசாமி தான் பார்த்துக்கோங்க. அவர்தான் காவையா கருப்பசாமி காவல் தெய்வம். அந்த கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் காசிமேஜபுரத்திலே வாசகம் செய்யும். என்ன புறம்? காசிமிசாபுரம் இல்ல, காசிமேஜர்புரம் வாசகம் செய்து வரக்கூடிய எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆதரித்த எனது அன்பு சகோதரர் நம்ம சொந்த அண்ணாச்சிக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நம்ம தங்கச்சி வில்லு கொஞ்ச நேரமாவது நம்ம கோயில்ல வந்து படிக்கணும். ஆனா அந்த கிரகம் அணுக்கரகம் இப்பதான் ஐயா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு பாத்துக்கோங்க. வருஷம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, கேட்பாங்க. நம்மளுக்கு இந்த வருஷம் தான் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பண்பலில நம்ம சொந்த கோயில் கூட அதுவும் கருப்பசாமி தான். இங்க படிக்கணும்னு தான் அங்க இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கு. அடுத்த வருஷம் ஆரம்பி அப்படி பாசங்கள் நிறைந்த எனது அன்பு சகோதரர் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட கருப்பையா பாண்டியன் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலே
சொல்லுவாங்க மாவட்டம் கருப்பையான நம்ம அண்ணாச்சி கருப்பசாமிக்கு பொருத்தமான ஆளு பாத்துக்கோங்க. கருப்பசாமி சொன்னது மாவட்டம் கருப்பையான சொன்னதான் தெரியும். நம்ம ஆளுக்கேத்த பேரு பேருக்கேத்த ஆளு கருப்பசாமியே வந்து நின்னத மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க. அதான் மாவட்டம் கருப்பசாமி மீச அப்படி மீச மாவட்டம் கருப்பசாமி பாண்டியா. மாவட்டம்னு சொன்னா சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் பாத்துக்கோங்க. அப்படிங்கிறது அன்பு சகோதரர் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலே கோவில் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன்பெறக்கூடிய பொன்னாடு கொண்டு வந்து 6 பேருக்கும் கௌரவப்படுத்தி மாலை போட்டு அதோடு மலர் மாலையை மாணிக்க மாலையாகவே போட்டு எனக்கு 500 ரூபாய் 500 லட்சமாக 5 கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக காசி மேஜர்புரத்திலே வாசகம் செய்யும் இந்த கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். நமது அன்பு சகோதரர் ஐயா கருப்பசாமி அவர்கள் அன்பு கருத்தாலும் 6 பேர்களுக்கு 6 மலர் மாலையை கொண்டு வந்து கௌரவப்படுத்தி அதோடு எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அவருக்கு அப்புறமாக இவர்களுக்கு முன்பாக 18ஆம் படி கருப்பசாமி துணையாக வாழும் மரங்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டியை சேர்ந்த நம்ம அந்த ஊருக்கு வருஷம் போயிட்டு இருக்கோம். நம்ம சொந்த ஊரு சிவந்திப்பட்டி. வருஷம் நம்மளுக்கு ஆடி மாதம் 4வது திங்கள் செவ்வாய் சிறப்பான கோயில் கூட. வையாசி 2வது வெள்ளி கூட. ஆமா ஊரு நம்ம காணி காட்சி நம்மளுக்கு வையாசி 2வது ஆடி மாசமும் போறோம் வையாசிலையும் போறோம் வைகாசி மாசமும் போறோம் 2வது வெள்ளி. இப்ப ஆவணி கடைசி வெள்ளிக்கும் போறோம் பாத்துக்கோங்க. ஆமா அங்க சிவந்திப்பட்டிக்கு தான். ஆமா ஆமா அப்படி பாசத்தோட தங்கை மாரியம்மாளை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த கோயில உங்களுக்கு கோமரம். ஆமா ஆமா 12ஆம் படி கருப்பன் நோட்டீஸ்ல நம்ம வில்ல பார்த்தாவலாம். யார் மாடசாமி நச்சியா பேர் போட்டிருந்த உடனே நம்ம தங்கச்சியை போய் பாத்துறணும். ஆமா அப்படின்னு பாசத்தோட யாருக்கெல்லாம் மாவட்ட கருப்பசாமி சொல்லிருக்காவோ பண்புல மாரியம்மாள் வெளில கூப்பிடுங்க. அப்படியா? ஆமா ஆமா 2 கிடாய் விட்டுருக்காவோ. ஆமா 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 எத்தனை கிடாய்? 2 கிடாய் விட்டுருக்கோம். ஆமா எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணுமா? அப்படியாக்கால எல்லாரும் சின்ன தம்பி கதை முடிஞ்ச உடனே சாப்பிட்டு தான் போனோம். இந்த நேரம் பக்கம் விரதம் பிடிச்சிருக்கோம். அப்படி பாசத்தோட 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் அண்ணா எஸ் மாடசாமி அவர்கள் மகன் வழி பேத்தி ஆமா 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 கே கனிஷ்கா அவர்களும் சரி மகள் வழி பேத்தி ஆமா எஸ் கிருத்திகா அவர்களும் மகள் வழி பேரன் ஆமா எஸ் கிரீஸ் அவர்களும் பாடுமாமலுக்கு அலங்கார பந்த சிங்கார மேடையிலே சகோதரிக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். அவருக்கு அப்புறமாக அதோடு பாசத்தோடு இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த இந்த 18ஆம் படி கருப்பசாமி கோமரத்தாடி இந்த 18ஆம் படி கருப்பனுக்கு ஆடுங்குல கோமரங்கள் ஆமா கொடிக்குறிச்சியை சேர்ந்த ஆமா கொடிக்குறிச்சியில வாசம் செய்யும் வில்லிசை கலை செல்வி தலைமை பாடகர் எங்க மதுனி ஆமா கலை அரசி கள்ளமில்லா உள்ளத்தை கொண்ட எண்ணிய மாதிரி மனசுல இருக்கிறத படக்குன்னு சொல்லிட்டு தான் பொல்லாத பிள்ளையா பேர் வாங்கிடுவா பாத்துக்கோங்க. கோயிலுக்கு வந்திருப்பாளா ஐயா மனசுக்குள்ள கள்ளம் கபடம் இல்லைன்னா பேசுறதுக்கு பயப்படவே வேண்டாம் பாத்துக்கோங்க. பொல்லாத பிள்ளைன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. மனசுல பட்டதை படக்குன்னு சொல்லிடுவோம். முன்ன விட்டு பின்ன பேசக்கூடாது. அங்க நீ கேட்கணும் நீ செய்தது தப்பு என்ன சொல்லுவாங்க வாயாருன்னு தானே சொல்ல போறாங்க. வேற எந்த சொல்ற போறாங்க? அதாவது பொல்லாத பிள்ளைன்னு என்னைக்கு நம்ம பேர் வாங்கினோமோ அன்னைக்கு நம்மளுக்கு நடிக்க தெரியலன்னு அர்த்தம் பாத்துக்கோங்க. நடிக்க தெரிஞ்சாதான் நல்ல வில்லம்பாங்க. உள்ளத பேசினா அவ பொல்லாதவாம்பாங்க. நியாயத்தை சொன்னா லூசும்பாங்க. இப்ப காலம் அப்படி இருக்குயா. அது நினைக்க வேண்டாம். அப்படி எல்லாருமா அப்படி நினைப்பாங்க. தாளக்கார மாதிரி உள்ள ஆளு வேணும் நினைப்பாங்க.
அப்படி கள்ளமில்லா உள்ளத்தை கொண்ட குடிக்குறிச்சியிலே வாசகம் செய்யும் குடிக்குறிச்சிமா நகரத்திலே வாசகம் செய்யும் வில்லிசை அண்ணாவி வில்லிசை கலை செல்வி தலைமை பாடகர் எனது மதுனி ஆமா மகேஸ்வரி வில்லிசை குழுவின் சார்பாக அவருடைய கணவன் வந்து இந்த கோவில் கோமரத்தார் எங்க அண்ணாச்சி ஆமா பாசத்தோடு எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு நமக்கு பணம் கொடுத்து பரிசளித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்த ஆமா காசி மேஜர்புரத்திலே வாசகம் செய்யும் மேலமலை கருப்பசாமி கோமரத்தார்கள். ஓ மேலமலை கருப்பசாமி கோமரத்தாடி அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய கருப்பசாமியுடைய பெயர் பெற்ற ஆமா அண்ணா ஏ காவுராஜ் அவர்கள் அன்பு கரத்தாலே ஆமையா 151 லட்சங்களை 51 கோடியாக நம்மளுக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். சிறப்போடு நம்மளை ஆதரித்துள்ளார்கள். அதோட பக்த கோடிகள் தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஆமா ஒரு மெட்டி ஒன்று தவறி விழுந்து விட்டது. அது வில்லுமேடையில் கொண்டு வந்து ஒப்படைத்துள்ளார்கள். ஆமா இந்த மெட்டிக்கு பகல்ல விழுந்துடுதோ பகல்ல உண்டியெல்லாம் போடணும். இந்த மெட்டிக்கு உரிமைப்பட்டவர்கள் வந்து வாங்கி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆமா ஆமா அப்படி அன்பளிப்பு செய்த ஆதரித்த சீமான்கள் எல்லாம் உலகோத்திரங்கள் எல்லாம் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு ஆமையா என் 18ஆம் படி கருப்பசாமியுடைய அருளால ஆமா வாழ வேணும் வளர வேணும் வளர வேண்டும் வளர வேணும் வம்சம் என்று சாமி வளர வேணும். அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம் செலுத்து ஓங்கிய வாழ்க வாழ்க 18ஆம் படி கருப்பன் அருளால தன்றி மாடசாமி திருவையால புல்லக்கள் புதத்தார் அருளால சங்கிலி பூதம் திருவையால சின்ன தம்பியுட அருளால பெரியாண்டவர் சாஸ்தா திருவையால நோயற்ற வாழோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக உங்க குடும்பம் எல்லாம் வளர வேணும் கையில வாழையாக அப்படி மகிழம்பூவா மனசுலயே நினைக்க ஆமா அப்பா வீட்டுக்கு போயிட்டோம்னா வாழாவட்டிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருவாங்க. அக்கம் பக்கம் போனோம்னா நம்மள துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? சொக்காரங்க சிவக்காரங்க செத்தாலும் கடன்காரங்க என்பார்கள். சொல்லுவாங்களா அதனால இதா அதனால நம்ம சொக்காரன் சோக்காரன் செத்தாலும் கடன்காரங்க சொல்லுவாங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? என்னடா சொக்காரங்க ஆமா செத்தா சிறப்பாங்களா அத்தா முடிவாங்களா? ஆமா அப்படின்னா என்ன தெரியலையோ? ஐயோ இது தெரியாம தான் இருக்கிற இந்த வரைக்கும் அப்படியா? அப்படின்னா இப்ப அண்ணனுக்கு வயசு 100 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா அவர் காலமாக கூடிய கட்டம் ஆகி போச்சு. ஆமா காலமாயிட்டாரு அப்படின்னா போயிட்டாருன்னா அந்த தம்பிமார்கள் எல்லாம் சரி நம்ம அண்ணன் இறந்துட்டாரே அப்படின்னு ஆமா சொக்காரங்க சில வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்ல அப்படின்னா இவங்க அவங்களுக்கு கடமையை செய்வாங்களாம். ஓ இவர்தான் கடமை செய்யணுமா? மருமகனா அண்ணன் தம்பிய ஆமா ஆமா அண்ணனுக்கு பிள்ளை இல்லைன்னா தம்பிதான் பிள்ளையா நினைச்சு செய்வாராம். ஆமா ஆமா அடுத்த அன்னைக்கு போய் ஒரு முடிச்சு போட்டு வருவாங்க. அதுக்குத்தான் சொக்காரன் செத்தா சிறப்பாங்க அத்தா முடிவாங்க. ஓ அத்தா ஒரு முடிச்சு போட்டு வருவாங்களா? முடிச்சு ஆமா கஞ்சி ஊத்தாட்டலும் கச்சம் கட்டணும் இல்லையா? ஆமா அதனால நம்ம அங்க எங்கும் போகக்கூடாது. நம்ம பெரிய மாமனார் வீட்டுக்கு தான் போகணும். என்று மகிழம்பு பெண்ணானவா கணவனிடம் கோபம் கொண்டு அடுத்த தெருவதி ஆண்டி வண்ணார் வீட்டு ஆண்டி வண்ணார் அருமமாக ஆண்டி வண்ணா வீரவீரா
மனைவி பார்த்தா என்ன நம்ம கொழுந்து மருமவ வந்திருக்கா அப்படின்னு ஆண்டிச்சு. இவளுக்கும் நம்மளுக்கும் செம்ம விரோதம், பேச மாட்டாங்களே, என்னமோ ஒண்ணு இருக்கு. அதான் கோவிச்சுட்டு வந்திருக்கா. அவன் வாயினால சொல்லுத வரைக்கும் நம்ம வாய் திறந்து கேட்கப்படாது. நம்ம அவளே சொல்லட்டுமா? விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை என்ன கேட்கணும்? வா 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 வாங்கன்னு கேட்கணும். எங்க வந்தன்னு கேட்க கூடாது. வாதாயி, என்ன முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, வரமாட்ட வந்திருக்க, சரி வா சரி வா அப்படின்னு ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து குடிக்க சொல்லணுமா. அந்த தண்ணியை குடிக்க சொன்னா அங்க இருந்து கொலை கொதிச்சு வந்தவளுக்கு கொலை அமர்ந்துரும். பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டுக்கு எந்த விருந்தாளி வந்தாலும் வந்த உடனே டீ காபி கொடுக்க வேண்டாம், பச்சை தண்ணி ஒரு செம்பு கொடுத்துட்டா போதும். இப்ப நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. யார் ஆயிடுத அண்ணாவி ஏசுவாங்களோ அப்படின்னு படபட படபட நீங்க வந்திருக்கலாம். அப்ப அந்த படபடப்ப அமர்த்தம்னா என்ன செய்யணும்? குடிக்கணும் குடிக்கணும். அப்ப இதே மாதிரி மகிழம்புவாள் அங்க இருந்து வந்தா ஆண்டிவன்னார் மனைவி, அம்மா வா, நீ எதுக்கு வந்த ஏதுக்கு வந்த நான் கேட்க மாட்டேன், ஆனா ஏதோ உனக்கு சஞ்சலம் இருக்குன்னு தெரியுது, உட்காரு, சாப்பிடுவியா? அவ ரொம்ப ரோசம் உள்ளவா. அத்தை, நீங்க வாங்கன்னு கேட்டதே எனக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கு, நிறைஞ்சு போச்சு. என் வீட்டுக்காரர் வாரது வரைக்கும் நான் உங்க வீட்டுல இருக்கேன்னு புரிஞ்சுக்கோங்க. உடனே வந்தவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். ரிஜகமுத்து அரண்மனைக்கு வந்தார். நம்ம மனைவியை நம்ம தான் சந்தேகப்பட்டு பேசிட்டோமா? அதோடு இந்த சிறப்பான வேளையில பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சில சீமான்கள், எலத்தூரான் அருவாவேல் பாய்ஸ். ஓ, எலத்தூர் அருவாவேல் பாய்ஸா? எலத்தூரான் அருவாவேல் பாய்ஸ் சார்பாக ஆமா நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் ஆமா ராக்குமுத்து அவர்களும், சரி, சுப்புத்தேவர் அவர்களும், ஆமா மகேஷ் அவர்களும், மகேந்திரன் அவர்களும், ஆமா அரவிந்த் அவர்களும், சரி, பாக்கியா அவர்களும், சுதாகர் அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலும் ஆமா நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே எனக்கு வாரி வழங்கியுள்ளார்கள், சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அதோடு கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள், ஆமா ஐயா எஸ் திருமலை முத்து, ஆமா எஸ் திருமலை முத்து என்ற, சரி, குட்டித்தேவர் அவர்களும், ஆமா அன்னாருடைய குமாரர் அருளவ செல்வம் டி சுதாகர் அவர்கள், ஆமா நாச்சியார் மெட்ரியல், ஆமா சப்ளை எழுத்தூரை சேர்ந்த சீமான்கள், இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள், சிறப்போடு நம்மளுக்கு ஆதரித்துள்ளார்கள். பரிசளித்த சீமான்கள் குடும்ப குல கோத்திரமெல்லாம் வாழ வேணும் ஜாமி, வளர வேணும், வளர வேணும், வம்சம் என்றென்றைக்கும் உயர வேணும். முகம் போனாலும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு ஆழ்போல் இலைதழுத்து அருகது போல் வேர்கள் ஒன்று உள்ளே முறியாமல் அங்க முடிந்த போது மாடிடாமல் கோவில் போல பண்ணை கட்டி கருப்பசாமியுட அருளா அருளாலே கல்யாண மசாலாக ஆளுக ஆளுக. அதோடு காசிமேஜபுரத்தை சேர்ந்த காளியம்மாளுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள், ஐயா தருமராஜனா தருமராஜ் தங்கராசா தங்கராஜ் அவர்களுடைய அன்பு திரு கரத்தினாலே நாமளுக்கு 21 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் பெற்றதாய் தந்தைகளோடு கொடுத்த இடம் எடுத்த இடம் பேரம்பேத்திகளோடு
என் 18ஆம் படி கருப்பசாமி அருளாலே வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று தங்கராசு அவர்கள் குடும்பத்தை ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஐயா. அப்படி மகிழம்பூவால் அமர்ந்த போது ரிஜகமுத்து அரண்மனைக்கு வந்தார். நம்ம மனைவியை நம்ம தான் தவறா பேசினமா இல்ல ஒருவேளை அப்படித்தான் இருக்குமானு மனசை போட்டு குழப்புதார். மனசை போட்டு குழப்புதான். கட்டில உட்கார்ந்தாரு. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆத்துதான். புகவிட்டு ஆத்துதான். புண்பட்ட மனசை என்னத்தை விட்டு ஆத்தணும்? புகவிட்டு என்ன புக விடணும்? பீடி சுகரால் பீடி குடிக்கும். புண்பட்ட நம்ம சீரட் அடிச்சாலும் புகை வரும். பீடி குடிச்சாலும் புகை வரும். கங்கல்லி வயக்குல போட்டாலும் புகை வரும். ஏன்னா புண்பட்ட உடம்ப புகை. ஆனா என்ன புகையை விட்டு ஆத்தணும் சொல்லுங்க பாப்போம். என்ன புகை விட்டு ஆத்துனா சுகரால் பீடி குடிக்காரலாம். அந்த புகையை பூரா வெளியில விட்டுருவாரு. அப்ப புகை விட்டு ஆத்தணும்னு சொன்னாங்க. ஆமா. இப்ப குவாட்டரை விட்டு தான் ஆத்த வேண்டிய இருக்கு. இப்ப அப்படி குவாட்டரை விட்டு ஆத்தாலும் அந்த புகை தீராது. சந்தோஷப்பட்டாலும் குவாட்டர் அடிக்காங்க, சந்தோஷமா இருந்தாலும் குவாட்டர் அடிக்காங்க. அவன் போவல என்னத்தை கொண்டு போகுது? எதுக்குத்தான் அடிக்காங்கன்னு கணக்கே இல்லை. ஆமா. ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் குவாட்டர் அடிக்காங்க, பொட்டை பிள்ளை பிறந்தாலும் குவாட்டர் அடிக்காங்க. ஏமியா இல்ல எதுக்கு சொல்லுங்க பாப்பா? எதுக்கு கஞ்சி ஊத்துறது அதுதான் தெரியுமா? அப்பா அம்மா வரும்போது நம்ம அப்பா அம்மா முகத்தை பார்த்து பழைய நீத்தனியா இருந்தாலும் பாசத்தோட கொடுக்கறது இப்போ உள்ள பொட்டு பிள்ளைகள் தான். அதனால ஆம்பளை பிள்ளைக்கு பாசம் இருக்கும். சுள்ளுன்னு வரும் பார்த்துக்கோங்க. கோபம்தான். ஆமா. ஆம்பளை பிள்ளை சிரிச்சாதான் கொடுக்கும், சினந்தா கொடுக்காது. பொட்ட பிள்ளை அப்படி இல்லை. நம்ம மேல பாசத்தோட நம்ம ஏசினாலும் பேசினாலும் நம்ம காலுக்குள்ளேயே நின்று கஞ்சி ஊத்துறது அதுதான் பார்த்துக்கோங்க. அதுவும் அம்மாளுக்கு ஊத்துதோ ஊத்தலையோ அப்பாவுக்கு தான் முத கஞ்சி ஊத்தும். ஆம்பளை பிள்ளை எங்க வீட்டுல என் மகன் 3 நேரமும் எனக்கு சாப்பாடு கொடுக்கான். பொட்ட பிள்ளைக்கு அப்பா தான் கொடுக்காரு. அதனால ஆம்பளை பிள்ளை அம்மாளுக்கு கஞ்சி ஊத்துது. எல்லா ஆம்பளை பிள்ளையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதோடு தென்காசி மாநகரத்திலே சரி வாசகம் செய்து வரக்கூடிய பெரியாண்டவர் சாஸ்தாவுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய தென்காசியிலே வாசகம் செய்யும் பெரியாண்டவர் சாஸ்தா கோமரத்தார்கள் தென்காசி மாநகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஐயா பரமசிவன் அவர்கள் அன்பு கருத்தினாலும் மலர் மாலை போட்டு மரியாதை செய்து எனக்கு பாசத்தோடு 200 ரூபாயை 200 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய பண்பலிமா நகரத்திலே வாசகம் செய்யும் விஸ்வகர்மா வம்சத்திலே வந்து உதித்த அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய நமது அன்பு சகோதரர் ஐயா பெரியப்பா பழனிக்குமார் ஆசாரி அன்னாருடைய அருந்தவ செல்வர் நம்ம அண்ணாச்சி பரமசிவன் பகவான் திரு நாமத்தை பெற்ற நமது அன்பு சகோதரர் அண்ணா சுப்பையா ஆசாரி அவர்கள் அன்பு கருத்தினாலும் நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள், சிறப்பித்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக பாடு நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஐயா பொன்னுச்சாமி அவர்களும் சரி, வசந்தா அவர்களும் கார்மேகம் அவர்களும் சரி, கார்த்திகா அவர்களும் சரவணகுமார் அவர்களும் மகேஸ்வரி அவர்களும் எஸ் ராமச்சந்திரபுரம் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சீமான்கள் கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் எல்லாமே இந்த கருப்பசாமி கோமரங்கள் தான் 200 ரூபாயை 200 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அப்படி இதுவரைக்கும் எனக்கு பணம் கொடுத்து பாராட்டியவர்களும் இனிமேல் எனக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களும் இதுவரைக்கும் கொடுத்தவர்களும் கொடுக்காதவர்களும் அதோடு சிவந்திப்பட்டி மாநகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய
வைகாசி 2வது வெள்ளி அண்ணாச்சி கோயில் கூட தான். ஆமா ஆமா ஆமா. போன வருஷம் வைகாசி 2ஆம் செவ்வாய்க்கிழமையில சப்பானி மாடசாமிக்கு கூட. ஆமா ஆமா. இந்த வருஷம் 2வது வெள்ளி கோயில் கூட. ஆமா ஆமா. பாசத்தோட ஆமா. அண்ணாச்சி நம்ம வெள்ளி செய்ய பார்த்துட்டு அவதான் சொன்னது, நோட்டீஸ பார்த்த உடனே தாய் வந்திருக்கான்னு வந்துட்டேன் அம்மா. வரது புக்கு கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, ஒரு புக்கு கொண்டு வந்திருக்காங்க. கோயில வரது படிக்கிறதுக்கு. கோயில வரது படிக்கத்தான். ஆமா ஆமா. அதாவது நம்ம தெற்க போனாலும் சரி கிழக்க போனாலும் சரி நம்ம தமிழ்நாட்டுல நெல்லை மாவட்டத்துல ஆமா தெய்வத்தினுடைய பிறப்பு வளர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆமா சாமி எப்படி வந்தது யாரு கூட வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்படியே புக்கு போட்டு எழுதி வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க. அதுதான் அந்த வரது படிக்க வரது படிப்போம். ஆமா. அப்படி பாசத்தோட சகோதரி ஆதரிக்க வேண்டும் என்று செவந்திப்பேட்டில உனது அன்பு சகோதரர் சங்கர சுப்பு அண்ணார்களுடைய அன்பு திருக்கரத்தினாலேயும் எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாகவே வாரி வழங்கி உள்ளார்கள். அண்ணாச்சி தான் 2 கடாய் விட்டுருக்காவுன்னு சொன்னேன். இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படி பாசத்தோடு எனக்கு பணம் கொடுத்த ஆதரித்தவர்கள் எல்லாம் வாழ வேணும் 100 கோடி, வாழ வேணும் 1 கோடி, மலைமுருகன் அருளால, மலைமுருகன் அருளால. செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி செலுத்து வாங்கி வாழ வேணும். போன இடங்கள் எல்லாம் புகழ் பெருகி வாழ வேணும். தொட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டில் நல்ல குழந்தை வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக வளர வேணும், வளர வேணும். புண்பட்ட மனதை புகைவிட்டாத்துனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு மனிதருக்கு மனசுல கஷ்டம் இருக்கு அப்படின்னா ஆமா கஷ்டத்தை நம்மளோட வச்சுக்கிட கூடாது. இப்ப அடுத்தவங்கிட்ட சொல்லணுமே சொல்லப்படாதா? சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? டாக்டர் சொல்லுவாங்கல்ல மனசுக்குள்ள எதையும் வைக்காதங்க, ஆளு உருகிட்டு போயிருவியா, ரிலாக்ஸா பேசுங்க. மனதுக்குள்ள கவலை வச்சா ஆள் இல்ல சில்லாட்ட நோய் மாதிரி உருகிட்டே இல்லன்னு. இப்ப உள்ள ஆட்களுக்கு ஹார்ட் பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால உள்ள வச்சு அடக்கப்படாதான். அதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க மனசுல இதை போகை விட்டு அதை ஆத்திரணும். அதத்தான் எல்லாரும் புண்பட்ட மனதை போகை விட்டு ஆத்துன்னு சொல்லுதா, புகை விட்டு ஆத்து, புகை விட்டு ஆத்துன்ட்டாங்க. நீங்க இது தெரியாம பீடியும் சீரட்டும் கோட்டரும் அடிச்சுக்கிட்டு அலைகிறீங்க. என்ன செய்ய முடியும்? அப்படித்தானே இருக்கு. அதனால ரஜகமுத்து மனக்கவலை கொண்டான். அப்படியே இருக்கும் போது ஆடி பிள்ளை பின்னவளும் தன்னுடைய மருமகளை அரண்மனைக்கு பார்க்க வாரா. வேற பட்சமே இது ரெண்டும் கஞ்சி காய்ச்சிச்சா கலக்குச்சா குடிச்சுதான்னு தெரியலையே. சின்ன சிறுக்கு கஞ்சி காய்ச்சிச்சா கலக்குச்சா குடிச்சுச்சான்னு யாருக்கு தெரியும்? அந்த மாடி பிள்ளையானவ வருகின்றாள். அவ அரண்மனைக்கு வரபோது, அரண்மனைக்கு வரபோது வீடு வச பெருக்கலைய விளக்க பொறுத்தலைய ரஜகமுத்து இடமானில மகனே ரஜகமுத்து, ரஜகமுத்து அப்பா என்னுடைய வார்த்தைகளே, வார்த்தைகளே ஐயா வார்த்தைகளே மகனே ரஜகமுத்து. அப்பா வீடு வகை பெருக்கலைய விளக்க பொறுத்தலைய மகளை எங்க அப்பா
மாடி பிள்ளை சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு கோபம் கொண்ட அம்மா 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 அருமா மகன் உன்னுடைய மருமகள எனக்கு ஆவி இல்ல உன் துன்பத்துல நிக்க என்ன என்ன உன் மருமக எங்க போனாலோ ஏதானாலோ என்கிட்ட கேட்காத. ஆத்துல விழுந்தாளோ குளத்துல விழுந்தாளோ நீதான் உன் நொன்ன மவ வேணும்னு கெட்டி வச்ச. கெட்டி வச்சியா எங்களை ஒன்னா வச்சியா வேற வச்சிட்டியா? தனி கொடுத்தனும் போக சொன்னேன். ஆமா வேற போனவா விடியாக்காலம் போனவா சாயங்காலம் வந்து நிக்க அம்மா. சாயங்காலம் வந்துருக்கலம்மா காலையில போன வேலும் போன காலை நேரம் மாறாளம்மா. விடியாக்காலம் போன வேலும் சாயங்காலம் மாறாளம்மா. அதிகாலையில் போன வேலும் அந்தி நேரம் மாறாளம்மா. அதனால கோபப்பட்டேன். செல்லமா லேச ஒரு தட்டு தட்டினேன். ரொம்பலாம் அடிக்கல. 4 வார்த்தை வாய்க்கு வந்ததை பேசினேன். செல்லமா 2 அடி அடிச்சேன். இது பொறுக்க மாட்டோமா போயிட்டு ஆத்துல விழுந்தாலோ குளத்துல விழுந்தாலோ அடே இவ்வளவு அசால்ட்டா சொல்லுதீங்க. எங்க அண்ணன் வந்து கேட்டா என்னடா பதில் சொல்ல? என்ன சொல்லுவா? ஏ அம்மா நான் வேணும்னா என் பக்கத்துல இரு. ஆமா உன் மருமக வேணும்னா நீயும் போயிரு. உன் நொல்ல மவதான் வேணும்னா நீனும் போய் கிணத்துல போய் விழுப்போ. கிணத்துலயே விழணுமா? தண்ணி இல்லாத கிணறு எங்க இருக்கு? தண்ணி இல்லாத எந்த கிணறு தெரியுமா? அதுக்கு பிறகுதான் பாங்கிணறு. தண்ணி இருக்க கிணத்துல விழுந்தாச்சுன்னா நீச்சல் தெரியாது. தண்ணி இல்லாத கிணத்துலதான் போய் விழணும். ஆமா அதனால அவங்க மரமா உடனே போய் பாங்கிணத்துல போய் விழு அப்படி சொல்லுவார் நாட்டுக்குள்ள. யானி இருக்கா பார்த்தாலே மாடி பிள்ளை மாடி புள்ள மகளை தேடணும். வாசம் இருக்குதாள விளக்க பொறுத்துதாள அரிக்கிராம கையில எடுத்தா மருமகளை தேடி வாரா மருமகளை தேடி வாரா மருமகளை தேடி வாரா மருமகளை தேடி வாரா. அவளோ அக்கம் பக்கம் பாப்பாளா மருமகளை காணாமல் அடுத்த திருவதிலே ஆண்டி வண்ணார் விடாதிலே வாசலிலே நின்று கொண்டு மகிழம்பு மகிழம்பு பாடி பிள்ளை சத்தம் போட்ட அத்தையோட சத்தம் கேட்டு கதவை தள்ளி எட்டி பார்த்தா. கதவை தள்ளிட்டு ஏட்டி நான் நினைச்சேன் நீ இங்கதான் இருக்கியா? இங்கதான் வந்து ஒளிஞ்சிருக்கியோ? உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இங்க வந்து இருப்ப. இங்க வந்து நீ ஒளிஞ்சிருக்கலாமா? இந்த வீட்டுக்கும் எனக்கும் செம்ம விரோதம் அடி. தீத்தர தனித்தர செம்ம பகார் வீட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கியா? ஏற்கனவே உன்னைய சந்தேகப்பட்டு தான் அடிச்சிருக்கான். அடிச்சு உன்னை பத்திருக்கான். இப்ப நீங்க இருக்குன்னு தெரிஞ்சா உண்டு இல்லைன்னு ஆக்கிருவான். நீ இங்க வந்து நீ ஒளிஞ்சிருக்கலாமா? மறுவாதியா என் கூட பின்னால வந்துருன்னா வந்துரு சணக்க உரிடுவான். அத்தை நீங்க கூப்பிட வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா ஆனாலும் இன்னைக்கு நான் வந்துருவேன். ஆமா நான் வந்த அன்னைக்கே நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்க பின்னால வந்திருக்கலாம். கூப்பிட்டு வந்திருப்பா. நான் வந்து இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல கூப்பிட வந்திருக்கீங்களே 3 நாள் ஆச்சா? நான் இப்ப வந்தோம்னா நாளைக்கு நீங்க போக்கழிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீங்க மேல கைலாசம் போன பிறகு போக்கழிஞ்சுனா அதுதான். போக்கழிஞ்சு எங்க போவாங்க? மேல கைலாசத்துக்கு. எல்லாரும் அங்கதானே போவாங்க. நீங்க போக்கழிஞ்சு போன அன்னைக்கு இதே சொல்லி எல்லாரும் அங்க போக மாட்டாங்க. ஆமா எல்லாருடைய ஆவிதான் அங்க போகும். ஆமா ஆத்மா ஆத்மா மத்ததெல்லாம் கீழே தான் இருக்கும். உங்களை மூட்டடையா கொண்டு போவாங்க போக மாட்டாங்கல்ல. அந்த ஆவியானது அப்படியே ஊதலாடி. அதுவும் நீங்க உடனே போவீங்களா?
7 லோகத்தை கடந்து போறதுக்கு வருஷம் எத்தனை ஆகுது யாரு கண்டா? புண்ணியம் பண்ணியிருந்தா படக்குன்னு போயிருவிய, பாவம் பண்ணியிருந்தா நீங்க பதம் குறைஞ்சு தானே போகணும். அதனால இந்த மாறி பிள்ளைய சொன்னாத்தான் நீங்க நாளைக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மகனுக்கு எனக்கும் இதே மாதிரி சண்டை வந்தா இதே சொல்லி சொல்லி நீங்க அன்னைக்கு அலையாம வந்தவனு சொல்லி பேசுவாரத்த, அடுத்த வீடு போனவட அலையாம வந்து சொல்லுவாரா. அதனால நீங்க போங்க, நீங்க போய் உங்க மகனே நேர வர சொல்லுங்க. அவளை வர சொல்லுங்க. முகத்துல முழிக்க ஒரு மாதிரியா இருந்தாலும் ஆமா சிவரை பார்த்தாவது வான்னு கூப்பிட்டு நான் வடகுட்டியா வந்துருவாத்தேன். அப்ப மாடி பிள்ளையோ வந்த அரண்மனைக்கு, மகனே ரஜகமுத்து, உன்னுடைய மனைவி ஊராவோடு போனவள அப்பா அக்கம் பக்கம் இருப்பான்னு பார்த்தேன், உங்க மாமன் வீட்டுல இருப்பான்னு பார்த்தேன். ஆனா அவ இருந்தது நம்ம சொக்கார வீட்டுலதான் இருக்காப்பா. சொக்கார வீட்டுல யார் வீட்டுல? உங்க பெரியப்பா வீட்டுல ஆண்டி பண்ணார் வீட்டுல இருக்கா. நான் நினைச்சேன் நீ போனாத்தான் வருவோங்க. நான் நினைச்சேன் கூட்டியாந்து வச்சு வாழுப்பாண்டா. ஏ அம்மா, உன் மருமகளை பேசணும்னு உனக்கு ரோசம் வருத நினைச்சே சரியா போச்சா? ஆண்டி பண்ணார் வீட்டுக்கு தானே முதல்ல பெண்ணு கேட்டாங்க. செம்ம பகார வீட்டுல ஒளிஞ்சிருக்கா. அதனால அங்க இவ போய் அமர்ந்திருந்தானே இவளுக்கு என்ன தைரியம்? ஆமா ஆமா, இனி எனக்கு அவ வேண்டாம். அடுத்த வீடு போனவளை அழைத்து வைத்து வாழ அம்மா, ஊரா வீடு போனவள ஒரு நாளும் வாழ மாட்டேன். அடுத்த வீடு ரசிகனை ரசிக்கும் தலைவா.